டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். அதாவது வெள்ளிக்கிழமை நடக்கிற போராட்டத்துக்கு எல்லாருமே கலந்துக்கோங்க. இந்த வாய்ப்பை தவற விடாதீங்க தயவு செஞ்சு. நீங்கள் வராமல் வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களாலையும் களத்துக்கு வரக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுடைய உழைப்பு வீணாக போகுது. எப்படியோ வீட்டில் பிரச்சனைகளை சமாளிச்சுட்டு போராட்டத்துக்கு வந்தோம்னு நினச்சி வர ஆசிரியர்களோட உழைப்பு வராத ஆசிரியர்களால வீணாக போகும். நம்மளோட பொறுப்பை நாமளே உணரலைன்னா நமக்கு எப்படி கவர்மெண்ட் மட்டும் பொறுப்பா செயல்படும்? கவர்மெண்ட் எப்படி வேலை கொடுக்கும்? உங்களோட கடமையை நீங்க தட்டி கழிக்கிறீங்க. நீங்க ஏன் இந்த மாதிரி பண்றீங்கன்னு தெரியல. ரொம்ப குறைவான எண்ணிக்கையில தான் நம்ம குரூப்ல பேர் கொடுத்துருக்கீங்க. தயவு செஞ்சு களத்துக்கு வாங்க. ஏன்னா நம்ம உங்களுக்குலாம் சொல்லணுமே அவசியம் கிடையாது. புதிய ஆட்சியாளர்கள், புதிய அமைச்சர்கள், புதிய அரசு, இவங்களும் பழைய அரசு மாதிரி என்னென்ன பண்ணலாங்கிறது கத்துக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இவங்களே நம்மள போய் இவங்களை கவனிக்க முடியும். அதாவது இவங்க நம்ம மேல கவனம் வராது. இப்போதைக்கு இவங்க நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்காங்க, எது கேட்டாலும் செய்யற நிலைமையில இருக்கிறாங்க. அப்ப இந்த சூழ்நிலையை நம்ம பயன்படுத்திக்கலைன்னா அதுக்கப்புறம் மற்ற ஆட்சியாளர்கள் மாதிரியே பதில் சொல்லியே பழகிட்டாங்கன்னா அப்ப நம்ம கேட்டு ஒரு பிரயோஜனமும் இருக்காது. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். எல்லாமே நீங்க சோசியல் மீடியால பாக்குறீங்க. மக்களோட பிரச்சனைகளை தீர்த்துக்கிட்டே வராங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் அரசு, அதாவது ஜாப்ல இருக்கிற டீச்சர்ஸோட பிரச்சனையை அவங்க கன்சிடர் பண்றாங்க. நேத்து கூட பாத்தீங்கன்னா மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு போஸ்டிங் போட்டிருக்காங்க. நேற்று போஸ்டிங் வாங்கினவங்க எல்லாருமே யங்கஸ்ட். நம்மளோட குரூப், நம்மளோடதுல இருக்கிறவங்க 40, 45, 50 வயசுல கடந்தவங்களா இருக்கீங்க. அப்ப நம்மளாம் எப்பங்க வேலைக்கு போறது? நம்ம இருக்கிறோங்கிறது காட்டிக்க வேணாங்களா வெளியில? இந்த ஆட்சியாளர்களுக்கு நம்ம இருக்கிறோங்கிறது தெரிய வேணாங்களா? எல்லாருமே ஒவ்வொரு விதமா ஒவ்வொரு ஃபீல்டுல இருக்கிறவங்க தனக்கு வேலை வேணுங்கிறதுக்காக குரூப்பா சேர்ந்து போராடிக்கிட்டு அதுக்கு வாங்குறதுக்கு என்னென்ன வேலையோ அதை அவங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. நம்ம மட்டும் ஏன் டீச்சர்ஸ் இந்த மாதிரி ஒற்றுமையா சேர்ந்து செயல்பட மாட்டேங்கிறோம்னு தெரியல. தயவு செஞ்சு ஒற்றுமையா வாங்க. ஏன்னா இந்த நம்மளோட ஒற்றுமை தான் நமக்கு கவர்மெண்ட் ஆர்டர் வாங்கி கொடுக்கும். இல்ல இதையே விட்டுட்டோம்னா இந்த 5 வருஷமும் கடந்து போயிடும். நம்ம வயசு மட்டும்தான் கூடிக்கிட்டே போகும். இதுலயே பாத்தீங்கன்னா நிறைய பேர்த்தோட பிள்ளைங்க வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம பிள்ளைங்களும் வேலைக்கு போயிடுவாங்க. நம்ம சும்மா வீட்டுலதான் இருக்கிற மாதிரி ஆயிடும் படிச்சுட்டு. தயவு செஞ்சு உங்களோட பொறுப்பையும் கடமையும் உணர்ந்து போராட்டத்துக்கு வாங்க. எந்த காரணமும் சொல்லாதீங்க. ஏன்னா நம்ம இவ்வளவு நாள் வரைக்கும் காரணத்தை மட்டும்தான் நம்ம தேடிட்டு இருந்தோம். கண்டிப்பா வீட்டு சூழ்நிலை எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி இருக்காது. ஒருத்தருக்கு சில பண பிரச்சனைகள் இருக்கா, ஒருத்தருக்கு குழந்தைங்களை பாத்துக்க முடியாத சூழ்நிலைகள் இருக்கலாம், இல்ல ஏதாச்சும் ஒரு தொந்தரவுகள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். ஆனா அந்த பிரச்சனைகள் எல்லாம் நம்மளை விட்டு ஓடி போகணும்னு நினைச்சீங்கன்னா முதல்ல நமக்கு பணி தேவை. நீங்க ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தீங்கன்னா உங்களோட மரியாதையே வேற. உங்களை குடும்பத்துல நடத்துக்கிற அவங்க உங்களை எப்படி ட்ரீட் பண்றாங்கிறதே உங்களுக்கே தெரியும். இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கும் ஜாப் கிடைச்சதுக்கு அப்புறம் நடக்க போற விஷயத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். நமக்கு மரியாதை வேணும்னா நமக்கு இந்த வேலை வேணும் டீச்சர்ஸ். ஏற்கனவே நம்ம மரியாதை இழந்துட்டு தான் இருக்கோம். நீ என்ன படிச்ச, என்ன எக்ஸாம் எழுதுன, உனக்கு என்ன வேலை கிடைக்கல, எப்ப பார்த்தாலும் படிச்சுட்டே இருக்கிற, அவங்களா வேலைக்கு போயிட்டாங்க நீ வேலைக்கு போகலையாங்கிறது ஒவ்வொரு குடும்பத்திலயும் ஒவ்வொருத்தரும் சந்திக்கிற பிரச்சனைகள், கேட்கிற வார்த்தைகள், இதெல்லாம் உங்களுக்கு தயவு செஞ்சு மைண்ட்ல வச்சுக்கிட்டு வாங்க டீச்சர்ஸ். நமக்காக தான் போராடுறாங்க. நமக்காக போராடுறதுக்கு நாமளே போகலைன்னா வேற யார் போராடுவாங்க? சுதந்திரம் கூட எல்லாருமே சேர்ந்து போராடி தாங்க கிடைச்சது. அதே சுதந்திர போராட்டம் மாதிரிதான் இப்ப நமக்கும் நடந்துட்டு இருக்குது. ஏன்னா நம்ம இந்த அரசாங்கத்துல இந்த வேலை வாங்கலைன்னா கடைசிக்கு நம்ம யார்ட்டையுமே வாங்க முடியாம போயிடும். ஏன்னா ஏடிஎம்கே டிஎம்கே எல்லாம் பழுத்து கொட்டை போட்டவங்க. அவங்களுக்கு எல்லாம் என்ன பிரச்சனை வந்தாலுமே சமாளிக்க தெரியும். ஆனா இந்த புதிய அரசாங்கத்துக்கு தெரியாது. அப்புறம் இவங்களும் பழகி போயிட்டாங்கன்னா நம்ம வேலைங்கிறது கேள்விக்குறியாயிடும். அவங்க கேட்டா கொடுக்குற இடத்துக்கு இருக்கிறாங்க. ஆனா கேட்க நீங்க தான் வரணும். உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் பணி வாய்ப்பு வேணும்னா நீங்க எல்லாருமே சேர்ந்துதான் வரணும். ஒண்ணு சேர்ந்து பேசும்போதுதான், ஒண்ணு சேர்ந்து குரல் எழுப்பும் போதுதான் நம்மளோட குரல் அவங்களை நோக்கி போகும்.
தயவு செஞ்சு எந்த காரணமும் சொல்லாம குரூப்ல பேர் கொடுங்க. இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு, இன்னைக்கு பூரா இருக்கு, நாளைக்கு ஈவினிங் கிளம்புற மாதிரி பிளானிங் இருக்குது. தயவு செஞ்சு வாங்க டீச்சர்ஸ். என்ன பிரச்சனையா இருந்தாலும் நம்ம வந்ததுக்கு அப்புறம் ஒரு நாள் தான் டீச்சர் நீங்க வந்து லீவ் போட போறீங்க. ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒரே ஒரு நாள் தான் நீங்க லீவ் போட போறீங்க. வீட்ல ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் சரி, நீங்க ஒரே ஒரு நாள் உங்களுக்காக ஒதுக்குங்க. மாசத்துல 30 நாள், வருஷத்துல எல்லா நாளுமே உங்க குடும்பத்துக்காக தானே செலவு பண்றீங்க. இந்த ஒரு நாள் உங்களுக்காக நீங்க ஒதுக்கி வர முடியாதுங்களா? அந்த அளவுக்கு கூட நமக்கு சுதந்திரம் இல்லைங்களா? நம்மளோட உரிமைக்காக தானே நம்ம போராட வர சொல்றோம். நாளைக்கு நீங்க வேலைக்கு போயிட்டீங்கன்னா அந்த காசை யாரு உங்க ஃபேமிலிக்காக தானே செலவு பண்ண போறாங்க. அதெல்லாம் நீங்க சொல்லுங்க. உங்களோட பிரச்சனைகளை சொல்லுங்க. எனக்கு வேலை வேணும், நான் இதுக்கு தான் படிச்சிருக்கேன், இந்த வாய்ப்பை விட்டுட்டா எனக்கு கிடைக்காதுங்கிறது உங்க வீட்ல சொல்லுங்க. இல்ல வீட்ல பெர்மிஷன் கொடுத்துட்டு நீங்க வர்றதுக்கு தயங்குறீங்களான்னு தெரியல. டீச்சர் இங்க வரவங்க யாருமே வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமலாம் வரல. இங்க எல்லாத்துக்குமே ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கு. எல்லாமே கடந்துதான் வந்தாகணுங்கிற ஒரு சூழ்நிலை கட்டாயத்திலேயே தான் இருக்கிறோம். இந்த வாய்ப்பை விட்டுட்டா மறுபடியும் வாய்ப்பு கிடைக்காதுங்க டீச்சர். தயவு செஞ்சு ஒண்ணு சேர்ந்து வாங்க. எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. ஏன்னா இது வந்து வேலை இல்லாம இருக்கிறதுனால வரக்கூடிய ஆதங்கம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். எல்லாருமே கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. எந்த ஒரு காரணமும் சொல்லாதீங்க. எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து போலாச்சு. அந்த இடத்துக்கு நம்மளோட கூட்டம் அதை என்னைக்கு இதாச்சு அந்த இடத்துக்கு நம்மளோட குரலை வந்து ஒஸ்தி காட்டும். ஒருத்தர் 2 பேர் இருந்தா நம்மளோட வாய்ஸ் அவுட் கேட்கும். வாய்ஸ் பண்ண முன்னா கேட்குங்களா? ஒரு கூட்டமா சேர்ந்து இருக்கும்போது தானே நம்மளோட குரல் வந்து சவுண்டு ஓங்கி ஒலிக்கும். அது நம்ம அரசுக்கு கேட்க வேணாங்களா? இந்த காலத்தை நம்ம பயன்படுத்திக்கிட்டா தானே நமக்கு பிரயோஜனமா இருக்கு. இன்னும் ஒரு போராட்டங்கிறதெல்லாம் வாய்ப்பே கிடையாதுங்க சார். ஏன்னா இங்க மறுபடியும் போராட்டம் நடத்திட்டு உங்களை வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டு உங்களையும் கஷ்டப்படுத்திட்டு எங்களையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கணும். அதனால தயவு செஞ்சு எந்த ஒரு இதுவுமே பார்க்காம எதுக்கு யோசனை பண்ணாம நம்ம களத்துக்கு போராடுவோம், நம்ம வேலையை வாங்குவோங்கிற ஒரு எண்ணத்தோடு தயவு செஞ்சு எல்லாரும் கிளம்பிவாங்க. இன்னும் பேர் கொடுக்காத ஆசிரியர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க. தயவு செஞ்சு பேர் கொடுங்க. நாளைக்கு எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து சென்னைக்கு போவோம். வெள்ளிக்கிழமை நடக்கிற போராட்டத்துல கலந்துக்குவோம். நம்மளோட குரலை வந்து ஓங்கி ஒலிக்க செய்வோம். அரசுக்கு நம்மளோட குரல் கேட்கணும். நமக்கு பணியாணை வழங்குறதுக்கு அவங்க நடவடிக்கை எடுக்கணும். இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து உங்களோட ஒத்துழைப்பு தேவைங்க சார். தயவு செஞ்சு குரூப்ல பேர் கொடுங்க.